Juicy, spark the happiness, quench your thirst naturally. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Hindustan College of Arts and Science admissions open 2025-2026 for UG, PG and research programs. 21ஆம் தேதி விஜயோட தவைக்க கட்சி தரப்புல மதுரையில் மாநாடு நடக்க போகுது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடிவேல் 2011 பிரச்சாரத்துக்கு போன போதும் கூட 10 லட்சம் பேருக்கு மேல திரண்டாங்கல்ல. ஒரு தடவை ரஜினிகாந்த் மதுரைக்கு போன போது 60 லட்சம் பேர் கூடுனாங்க. ரஜினிகாந்தே ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னாரு. என்னுடைய அதிகபட்ச தாக்கம் அரசியல்ல 10% தான் இருக்கும். நான் சொல்ல, ரஜினிகாந்த் தான் சொன்னாரு. அப்ப விஜய்க்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. நடிகர் கூட்டம் நடத்தினா கூட்டம் சேரும், அவ்வளவுதான். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அது ஓட்டா மாறாது. என்னுடைய கருத்து, நடிகர்கள் நிஜ வாழ்க்கையிலும் அவர்கள் நடிகர்களே. அதாவது குறைஞ்சபட்சம் இப்படி வச்சுக்கலாம், அரசியல் வாழ்க்கையிலும் அவர்கள் நடிகர்களே. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் தலைவராக தொடரணும். அதுக்கு யாரும் போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது. இல்லை, அவர் தனக்கான சாதனையாக நினைப்பது அவர் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே போதும்னு நினைக்கிறார். அதுதான் தன்னோட சாதனை நினைக்கிறார். சரி, இப்போ ஏடிஎம்கேலேருந்து வெளியே போற எல்லாருமே திமுகவில் தான் போய் சேர்றாங்க. யாரை சொல்றீங்க? எல்லாருமே எத்தனை பேர் போயிருக்காங்க? அன்வர் ராஜா அவங்க போயிருக்காங்க. அப்புறம் மைத்ரேயன் போயிருக்காங்க. மைத்ரேயன் அவர் பாஜக காரரு, RSS காரரு. பாஜக அவரோட கூற்றுப்படி மண் மொழி இனம் காப்பதில்லை. அப்படி இதுக்கு அந்த கட்சியில் அவர் அவ்வளவு வருஷம் இருந்தாரு. RSS சித்தாந்தங்கள்ல பயணித்தவர். சரி, திருப்பி அதிமுகவுக்கு வந்தாரு. அதிமுக திருப்பி பாஜகவுக்கு எதுக்கு போனாரு? சரி, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கலாம்? பாஜக இல்லாத ஒரு கூட்டணி இருந்தால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், இன்னைக்கு அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டே இருக்காங்க. வெளியில் வர்றதோடு மட்டும் இல்லாமல் திமுகவில் போய் இணைஞ்சிடுறாங்க. இது ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு புறம் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுக்கிறாங்களா அப்படின்னே தெரியல. அவர் ரோட் ஷோ பயணம், பிரச்சாரம் அப்படின்ட்டு அதில் அவர் பிஸியாக இருக்கார். கட்சியில் அவர் கவனம் செலுத்தலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல சார் பார்க்கும்போது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் நிறைய பேர் போகட்டும்னு நினைக்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு அதிமுகவில் சேர்ந்தவங்க யாரும் அதிமுகவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் முகம் தெரிஞ்சவங்க, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல, அதிமுக தொண்டர்கள் இடத்துல, ஒரு மற்ற அரசியல் கட்சிகள் இடத்துல பிரபலமானவங்க யாரும் தவறியும் கூட இந்த கட்சிக்குள்ளே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அது கட்சிக்கு பாதிப்பு தானே சார்? குறிப்பாக எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் யாரும் அதிமுகக்குள்ளே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. அம்மா காலத்திலையுமே இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தனக்கான அடிவிருடிகள் மட்டுமே இருக்கணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இதுதான் கட்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி உணரலையா? கட்சிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவருக்கு என்ன? அவர் தலைவராக இருக்கணும், அவ்வளோதானே. தலைவராக மட்டும் இருந்தால் எப்படி சார்? இப்போ இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் அது ஒரு மிகப்பெரிய லாஸாக ஆயிரும்ல. ஏற்கனவே தொடர்ச்சியான அதிமுக சரிவை சந்திச்சுட்டு வரதை பார்க்குறோம். அப்போ இந்த சமயத்துல ஓபிஎஸும் நீங்க கூப்பிட்டா வரோம் அப்படின்ற ஒரு நீங்க சரிவு சந்திச்சுட்டு வருதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி வளர்ந்துருக்கிறேன்ல சொல்றாரு. நான் சொல்றது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். அவர் என்ன கோணத்தில் அதை அணுகுகிறாருன்னு பாருங்க. 20% அல்ல, 21%, 1% வளர்ந்து இருக்கிறோம். இதுதானே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போய் சொன்னாரு. ஒரு தப்பு கணக்கு போட்டு 20 தொகுதிக்கும் 33 தொகுதிக்கும் கணக்கு போட்டு நாங்கள் 1% வளர்ந்து இருக்கிறோம்னு தானே சொன்னாரு. அவர் முதல்ல அதை உணர்ந்த மாதிரியே தெரியலையே. இல்லை, அப்போ ஓகே சார், 21% வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயே மிகப்பெரிய ஒரு லாஸ். அப்போ இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகும்போது நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க சரியா புரிஞ்சிருக்கீங்க. அவர் அவரோட கோணத்தில் என்ன நினைக்கிறாரு? எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் எந்த லாஸும் இல்லை, நாங்கள் ஒரு படி மேலே வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு. உண்மையான ஒரு அதிமுக மீது விசுவாசம் கொண்டவராக இருந்து இந்த முறை மீண்டும் அதிமுக ஆள வேண்டும் என்று நினைப்பவராக இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே ஏன் நம்மோடு யாரும் கூட்டணிக்கு வரல? என்ன நம்ம இடத்துல என்ன பலகீனம் அல்லது என்ன குறை? அடுத்து, ஏன் அம்மா காலத்தில் 2014
தனிச்சு நின்று 37 தொகுதிகளில் வென்ற அதிமுக. தனித்து நின்று 2016 தனித்து நின்று ஆட்சி அமைத்த அதிமுக 16. இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது ஆளுகிற கட்சியான அதிமுக. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு 130க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அதிகாரத்தோடு இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. கோடிக்கணக்கான பணங்களோடு ஒப்படைக்கப்பட்டது. அப்ப நம்ம இடத்துல எந்த குறை, நம்ம என்ன திருத்திக்கணும், ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, வாக்காளர்களுக்கு என்ன செய்யணும், அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, கடந்த காலங்களில் நம்முடைய இந்த இயக்கத்தை வழிநடத்திய தலைவர்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் எப்படி செயல்பட்டாங்க, இதெல்லாம் இந்த இயக்கம் மீண்டும் ஆள வேண்டும் என்று நினைப்பவருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் தலைவராக தொடரணும், அதுக்கு யாரும் போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியை தவிர மக்களுக்கு அறிமுகமானவர்கள், தொண்டர்களிடத்தில் அறிமுகமானவர்கள் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பது அவருடைய கட்சி ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு ஸ்டாலினோட ஒரு டீல் இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட இதில் பார்த்துருப்பீங்க, ஹிந்துவில் ஒரு இது போட்டிருப்பாங்க. அதாவது வேலுமணி அந்த துறையில் காவல், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு உத்தரவு போட்டிருப்பார். அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதை சரியாக அந்த கோர்ட் எடுத்துக்கல, காகனிசன்ஸ் எடுத்துக்கல, அதை பரிசீலனைக்கு எடுத்து அந்த வழக்கை தொடரலை. ஏன் தொடரலைன்னு அந்த கோர்ட்டு சுயமாக செய்யாது, காவல்துறை செய்யணும், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யணும். அவங்க ஏன் செய்யணும், அரசாங்கம் சொன்னால் செய்வாங்க, அரசாங்கம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இது அப்போ இந்த மாதிரியான சகல சௌகரியங்களும் அவருக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. மற்ற அப்புறம் இன்றைக்கும் அவங்க கான்ட்ராக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் அகில இந்திய அளவுலையும் இப்போ பிஜேபியோட கூட்டணி போட்டோன்னே மற்ற மாநிலங்கள்லையும் பரவலாக இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுது. இப்போ அவருக்கு இதனால் எதுவும் வசதி குறைச்சலோ வருமான குறைச்சலோ இல்லை. சரி, இப்போது ஏடிஎம்கேல ஒரு மிகப்பெரிய லாஸ் இருக்குது, ஆனால் நான் சொல்கிறத கேட்குறவங்க மட்டும் இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை இருக்குன்னா அது ஏடிஎம்கேக்கான லாஸ் மட்டும் இல்லை, தனக்கான லாஸும் தான் அப்படிங்கிறத என்னைக்கு தான் உணர்வார்? இல்லை, அவர் தனக்கான சாதனையாக நினைப்பது அவர் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை தக்க வைத்து கொண்டால் மட்டுமே போதும்னு நினைக்கிறார். அதுதான் தன்னோட சாதனைன்னு நினைக்கிறார். மிச்சபடி ஆட்சிக்கு கொண்டு வர்றது, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது, இதெல்லாம் அங்கங்கே இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க வேலை. இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்தில் எப்படின்னா சீட்டு வாங்கிட்டா போதும், அந்த அம்மா நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க. எம்ஜிஆர் காலத்துலேயும் அப்படித்தான். அதே மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரு, தலைமை பதவியை நம்ம பிடிச்சி உட்காந்துட்டோம்னா போதும், கட்சிக்காரன் நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க, தமிழ்நாட்டு ஜனங்க ஸ்டாலின் வேண்டான்னு முடிவு பண்ணுற போது நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுக்கு மேலே இப்போ மோடியோட கூட்டணி போட்டுட்டோம், அமித்ஷா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அரியணையில் அமர்த்திடுவார். வேணா ஒரு பீகாரில் 60-65 லட்சம் ஓட்டுன்னு இங்கே ஒரு 1 கோடி ஓட்டை கழிச்சிட்டு, ஓட்டர் லிஸ்ட்லேயே இல்லாமல் கழிச்சிட்டு எதையாவது செஞ்சு ஆட்சியில் அமர்த்திடுவாங்க என்று நம்புறார், எதிர்பார்க்கிறார். தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மௌனமாக இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப ப்ரூஃபோட இது பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி தரப்பில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40 பேர் 6 மாதம் வச்சு வேலை வாங்கியிருக்கோம். நீங்கள் எலக்ட்ரிக் அந்த டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை 1 நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்குது. எப்படி உச்சநீதிமன்றம் அந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்களது பட்டியலை செவ்வாய்க்கிழமைக்குள்ள வெளியிட சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பட்டியல் வெளியிடப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டா அதற்கு பிறகு தெரிஞ்சிரும் அது. ஓகே சார். சரி, இப்போ ஏடிஎம்கேலேருந்து வெளியே போகிற எல்லாருமே திமுகவில் தான் போய் சேர்றாங்க. யாரை சொல்றீங்க? எல்லாருமே எத்தனை பேர் போயிருக்காங்க? அன்வர் ராஜா அவங்க போயிருக்காங்க, அப்புறம் மைத்ரேயன் போயிருக்காங்க. மைத்ரேயன் அவர் பாஜகக்காரரு, ஆர்எஸ்எஸ் காரரு. அவரு அதிமுகவுக்கு வந்ததே ஒரு இடைச்சொருகளாக வந்தார், ஒரு பதவிக்கு வந்தார், அந்த பதவி முடிஞ்சுது, அதுக்கப்புறம் இங்கே யாரும் பதவி கொடுக்கல, அங்கே போயிட்டார். அன்வர் ராஜா போனது ஒரு இழப்பு. ஏன்னா அவர் ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்து இந்த இயக்கத்தோடு 50 ஆண்டுகளுக்கு மேல் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள். அதை விட இன்னைக்கு ஜூனியர் உடல்லாம் போட்டிருப்பாங்க, 7 அமைச்சர்கள்னு ஒரு பட்டியலிட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க
பேசிகிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன், தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், இப்படி ஒரு பெரிய பட்டியலே ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ ஒன்று தெரியுது, ஸ்டாலின் வந்து வேகமாக அதிமுகவை பலக்கீனப்படுத்துகிற முயற்சியில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி அதை விட வேகமாக எல்லாம் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கப்பா என்று நினைக்கிறார். சரி, இப்போ இங்க இருந்து இல்லைன்னா அவர் என்ன நினைக்கிறோம்னா, அன்வர் ராஜா போன பொழுதே எல்லோருக்குமே உங்களுக்கு என் மீது ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, நம்ம திருத்திக்கலாம், அல்லது ஒரு அகாமடேட்டிவ் ஒரு பேச்சுவார்த்தை எல்லோரையும் ஒரு அரவணைச்சு செல்லுகிற அந்த தன்மை இல்லை. அல்லது குறைஞ்சபட்சம் அவருக்குள்ளேயாவது நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன பலகீனம், ஏன் பல பேர் நம்ம கட்சியை விட்டு போகிறாங்க, நம்ம ஏதேனும் காரணமா, அவர்கள் இப்போ மைத்ரேயன் போகிறாருன்னா அவரோட சுயநலம் காரணம், நம்ம இடத்துல வேற என்ன குறை இருக்குது, ஏதேனும் நம்ம அதை திருத்திக் கொள்ள முடியுமா, அந்த மாதிரிலாம் அவர் பார்க்கறது இல்லை. சார், மைத்ரேயன்லேயே அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக வந்து மதவாத சக்திகளுக்கு துணை போகிறாங்க, அதிமுகவோட ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து பாஜக கிட்ட இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாரு. அவரே பாஜகவிலிருந்து வந்தவர் தானே, அவரே அந்த சுவிட்ச் பாக்ஸ் தானே, அவரே அந்த சுவிட்ச் பாக்ஸ் தானேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை குறிப்பிட்டாரு சார், மண் மொழி இனம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் போய் நிற்கிறேன் அப்படின்றாரு. அப்ப எதுக்கு பாஜக இருந்தாரு, அப்புறம் எதுக்கு அதிமுக இருந்து பாஜகவுக்கு போனாரு? முதல்ல பாஜக அப்ப எதுக்கு இருந்தாருன்னு கேட்கிறேன். பாஜக அவரோட கூற்றுப்படி மண் மொழி இனம் காப்பதில்லை, அப்புறம் எதுக்கு அந்த கட்சியில் அவர் வந்து அவ்வளோ வருஷம் இருந்தார்? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களில் பயணித்தவர். சரி, திருப்பி அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவிலிருந்து திருப்பி பாஜகவுக்கு எதுக்கு போனார்? சரி, திருப்பி பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு எதுக்கு? அது அதிமுக தன்னை ஒரு அமைப்பு செயலாளராக போட்டிருந்தாங்க, ஆனால் என்னைய சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு. என்ன பயன்படுத்திக்கணும் சொல்லுங்க, என்ன பயன்படுத்திக்கணும், எந்த விதத்தில் வந்து அவரை பயன்படுத்திக்கணும்? அவருக்கு ஏதேனும் ஒரு பதவி கொடுத்துட்டா தான் அவருக்கு பயன்படுத்துகிறதாக அர்த்தமா? அவருக்கு ஏதேனும் ஒரு பதவி கொடுத்தா தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு எதுவும் பதவி கொடுக்கலன்னு சொல்கிறாரு. பதவியில் இருந்தால் தான் இந்த கட்சியில் இருப்பேன் அப்படிங்கிறது அதிமுக இல்லை, அது அதிமுக இல்லை. ஏன்னா இந்த கட்சியில் பல லட்சம் பேர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, பொருளாதார ரீதியில் பாதிப்படைந்து, அவர்கள் உழைப்பில் அமைச்சரானவர்கள், சட்டமன்ற உறுப்பினரானவர்கள்ட்ட அவங்க குடும்பத்துக்கு போய் ஏதாவது ஒரு சாதாரண டிரைவர் கண்டக்டர் வேலை, சத்துணவு ஆயா வேலை கேட்டால் இவன் வாய் கூசாமல் 5 லட்சம் கேட்பான், 10 லட்சம் கேட்பான். அதையும் தாங்கிட்டு இந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், குடும்பத்தோடு அர்ப்பணித்தவர்கள், பாதிப்பு அடைந்தவர்கள் பல லட்சம் பேர் இருக்காங்க. இவர் வந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக 16 ஆண்டு காலம் பயணித்தார். அதற்கு பிறகு அணிகள் மாறினார், கட்சிகள் மாறினார். இதற்கு மேலே நமக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போகிறார். இல்லை, இப்போ அன்பராஜாக்கே இலக்கிய அணி பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு அலங்கார பதவி கொடுக்கப்படுமே தவிர்த்து பெருசாக அவங்களுக்கு ஓட் பேங்க் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்காங்க, வேலு இருக்காரு, முத்துசாமி இருக்காரு, கண்ணப்பன் இருக்காரு, எல்லாரும் நல்ல பதவிகளில் தானே இருக்காங்க. இப்போ 21ஆம் தேதி விஜயோட தவைக்க கட்சி தரப்புல மதுரையில் மாநாடு நடக்க போது, அவர்களுடைய தரப்புல நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. வடிவேல் 2011 பிரச்சாரத்துக்கு போன போதும் கூட 10 லட்சம் பேருக்கு மேலே திரண்டாங்கல்ல. ஓகே, அவரை நடிகராக பார்க்குறீங்க அப்பனா? விஜய் நடிகர் தானே நீங்க சொல்றீங்க? சார், இப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நடிகரும் கூட தானே. நடிகரும் தவைக்க தலைவர், அதுதான் சொல்றேன். அதனால கூட்டம் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த கூட்டம் ரஜினிகாந்த் மதுரைக்கு போன போது 60 லட்சம் பேர் கூடுனாங்க. 60 லட்சம். அப்போ மக்கள் வந்து இன்னும் ஒரு ரசிகரா தான் அவரை பாக்குறாங்க, ஒரு நடிகனா தான் அவரை பாக்குறாங்க. நடிகர் கூட்டம் நடத்தினா கூட்டம் சேரும், அவ்வளவுதான். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அது ஓட்டா மாறாது அப்படின்றீங்களா? அது ஓட்டா வந்து மாறாது. மாறுற மாதிரி இருந்தால் 2011 திமுக வடிவேலு பிரச்சாரத்துக்கு அப்புறம் அப்படி தோல்வி அடைஞ்சது. ரஜினிகாந்த் வந்து நிச்சயமா விஜயை விட ரஜினிகாந்த் பெரிய நடிகர், நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்தே ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னாரு? என்னுடைய அதிகபட்ச தாக்கம் அரசியலில் 10% தான் இருக்கும் சொன்னாரா இல்லையா? நான் சொல்ல, ரஜினிகாந்த் தான் சொன்னார். அப்போ விஜய்க்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார். தன்னுடைய கட்சிக்குள்ள கமலஹாசன் என்ன ஆனாரு?
இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர். ஆமா, எத்தனை பேர்த்த வாழ்க்கையை கெடுத்தாரு. அவரை நம்பி நிறைய பேர் தொழிலதிபர்கள், இந்த பொதுநல சேவைகள் சங்கங்கள்ல இருக்கிறவன்லாம் அரசியலுக்கு வந்தான். எல்லாரையும் தெருவில் விட்டு அவர் போய் ஒரு ராஜ்யசபா ஒத்த சீட்டுக்கு போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. அது நீங்க என்னுடைய கருத்து, நடிகர்கள் நிஜ வாழ்க்கையிலும் அவர்கள் நடிகர்களே. அதாவது குறைஞ்சபட்சம் இப்படி வச்சுக்கலாம், அரசியல் வாழ்க்கையிலும் அவர்கள் நடிகர்களே. அவங்க தரப்புல வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, இன்னைக்கு பிளவுபட்ட அதிமுகவா இருக்குது, அவங்க வந்து தங்களை குற்றச்சாட்டு வச்சாலே அவர்கள் திமுக தரப்புல இருந்து வைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஆப்போனண்டா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் திமுக. கண்டிப்பா திமுகவுக்கான ஒரு அதிருப்தி இப்போ 5 ஆண்டு காலத்துல இருக்கும். அதனுடைய வாக்கு வந்து எங்களுக்கு தான் வரும், அதிமுகவுக்கு போகாது அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையா இருக்கு சார். இதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லுங்க. இது இப்போ நீங்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, சரியான தலைவர் அல்ல, தலைமைக்கு தகுதியற்றவர்னு விஜய் சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கல. அப்படித்தான் சொன்னீங்க. அவர்களுடைய திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தவாக்கு தான் வரும், அதிமுக போகாதுன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கு லாயக்கு இல்ல, அப்ப எதிர்கட்சி தலைவருக்கு அவர் லாயக்கு இல்ல, அதிமுக கட்சி தலைமைக்கு லாயக்கு இல்ல, அதிமுக கட்சியோட ஓட் பேங்கை சிதறடிச்சிட்டாரு, ஜனங்க அந்த மூஞ்சி பார்த்தா ஓட்டே போட மாட்டாங்க, அவருக்கு பேச்சாற்றல் இல்ல, எழுத்தாற்றல் இல்ல. இதெல்லாம் நாங்க சொல்லல. இல்ல, இதெல்லாம் விஜய் அப்படி நினைக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்றேன். இல்ல சார், நாங்க சொல்லல சார், மக்களுடைய கருத்தா வருது. நாங்க வந்து மக்கள் முகமா கேள்வி கேட்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு, ஓட்டு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது மட்டும் தான் சார் கேள்வி. இல்ல, நிச்சயமாக விஜயனுடைய பாதிப்பு என்பது ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். இப்ப போன தடவை கமலஹாசன் கோவையில் அதிக ஓட்டு வாங்கலைன்னா திமுக ஜெயிச்சிருக்கோம். அந்த கமலஹாசன் பிரிச்ச ஓட்டு அதிமுக ஜெயிச்சது. ஆனா மற்ற இடங்கள்ல எங்கெல்லாம் கமல் அதிக ஓட்டு வாங்கினாரோ அங்கெல்லாம் திமுக தோத்துது, அதிமுக ஜெயிச்சது. அப்ப அதே மாதிரி விஜய் எங்கெல்லாம் அதிக ஓட்டு வாங்குறாரோ அந்த இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்படும். அது திமுகவுக்கு இருக்கலாம், அதிமுகவுக்கும் இருக்கலாம். கண்டிப்பா சார். இறுதியா ஒரு கேள்வி சார், நேற்று சுதந்திர தின உரையில வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை வந்து கட்டி எழுப்பியதுல RSS இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து 70 வயசுக்கு மேலனாலே ஓய்வு எடுத்துறணும் அப்படின்னு அவர் சொன்னதா, அதனால போய் ஓய்விடுங்க. மோகன் பகவத் வந்து 75 வருஷம். இப்ப திரு மோடி அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடிக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இப்ப நீங்க டாஸ்மாக் அந்த ரைடு எல்லாம் ரொம்ப வேகமா போச்சு இல்லையா? திரு ஸ்டாலின் போய் பிரதம அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தாரு, அப்படியே நின்றுச்சு பாருங்க. என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு சொல்றேன், அந்த டாஸ்மாக்கு கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, அண்ணாமலையெல்லாம் கொந்தளிச்சார், 40,000 கோடியா 50,000 கோடியா, முடிஞ்சது திமுக எல்லாம் சொன்னாங்க. ஸ்டாலின் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தார். ஏன், அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திரு மோடி அவர்கள் RSS-ஆல் கட்டாயப்படுத்தப்பட்டு பதவி துறக்க வேண்டும் என்கிற நிலை வந்தால், அல்லது ஒருவேளை சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள், அல்லது ஒருவேளை பீகாரில் போன்றவர்கள் மோடிக்கு எதிராக சென்றாலும் திமுக தன்னை ஆதரிக்கிற வகையில் திரு மோடி அவர்கள் ஸ்டாலினோடு ஒரு நட்பு பாராட்டி கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ அந்த 75 வயசு என்பதை தாண்டி அடுத்த தேர்தலுக்கும் மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதாவது ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை சரியா செய்கிறார். களத்தை நீங்கள் திமுக அதிமுக என்று அமைத்தால் வெல்வது அதிமுக, களத்தை திராவிடம் இந்துத்துவா என்று அதை சித்தாந்த களமாக அமைத்தால் வெல்வது திராவிடம். அப்ப அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள். அதனால அவர் மோடி தொடர வேண்டும் என்று நினைக்கிறார், கவர்னர் ரவி தொடர வேண்டும் என்று நினைக்கிறார். சரி, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கலாம் சார்? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால், ஒன்றுபட்டானா உடனே OPS வந்துட்டா ஓட்டு வந்துருங்களா, தினகரன் வந்துட்டா ஓட்டு வந்துருங்களா? அது அல்ல நான் சொல்றது. அதாவது பர்செப்ஷன். அம்மா காலத்தில் ஜெயலலிதா அம்மா மறைகிற பொழுது அதிமுகவில் இருந்தவர்கள், மாற்றுக் கட்சிக்கு செல்லாதவர்கள் எல்லோரும் அரவணைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு
ஒருமுகமாக மக்கள் மத்தியில் அந்த பர்செப்ஷன், மக்கள் பார்வையில் இல்லைங்க அதிமுக ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இவர்களை நம்பி நம்ம வாக்களிக்கலாம் என்று அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டால், கட்சிக்காரங்கள் இடத்துல நம்முடைய கட்சி பலமாக இருக்கிறது, நம்முடைய தலைமை தொண்டர்களால் தலைமை என்கிறதை நோக்கி பயணிக்கிறது என்றால், பாஜக இல்லாத ஒரு கூட்டணி இருந்தால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி. Juicy, spark the happiness, quench your thirst naturally. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs.